இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ராகுவும் சுக்கிரனும் இணைகிறாங்க. இதனால் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் மாற்றம் ஏற்பட போகுது, அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பணம், மேலும் அந்தஸ்து, காதல், இந்த மூணையும் பார்த்துருவோம். சுக்கிரன் ஒவ்வொரு மாதமும் தன்னோட ராசியை மாற்றுறார் இல்லையா, அதனால இந்த சுக்கிரன் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்கு அதிபதின்னு சொல்லப்படுது. இதே வேளையில் ராகு நிழல் கிரகம், இதனால் அடுத்த ஆண்டு முழுவதும் மீன ராசியிலேயே பயணிக்க இருக்கார். இந்த மாதிரி ஏற்படும் ராகு சுக்கிரன் சேர்க்கையால் எந்த ராசிகளுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்றதை பார்த்துருவோம். மீன ராசியில் முதலாம் வீட்டில் ராகு சுக்கிர சேர்க்கை நிகழ இருக்குது. இதனால் மீன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா அதிகமான நன்மைகள் கிடைக்கும். புதிய வருமான ஆதாயங்கள் எல்லாம் உருவாகும். நிறைய பணத்தை சேமிக்க முடியும். உடன்பிறப்புகளுடன் நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இருக்கும். காதல் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அடுத்து ரிஷபராசியில் 11வது வீட்டில் ராகு சுக்கிர சேர்க்கை இருக்குது. இந்த சேர்க்கையால் ரிஷபராசியில் பிறந்திருந்தீங்கன்னா புதிய வீடு, சொத்தெல்லாம் வாங்குவீங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வீங்க. அப்புறம் பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, இந்த உறவு சூப்பராக இருக்கும். அடுத்து கடகராசி என்பவர்களுக்கு 9வது வீட்டில் ராகு சுக்கிர சேர்க்கை இருக்குது. இந்த மாற்றம் வியாபாரம் செஞ்சால் நல்ல லாபம் கிடைக்கும். தொடர்ந்து வரும் வருமானத்தில் புதிய வீடு, வாகன, சொத்துக்களை வாங்கும் வாய்ப்பெல்லாம் உருவாகும். குடும்பம், குழந்தை என வாழ்க்கை செல்லும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் நல்ல உறவு கிடைக்கும். கடகராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3 ராசி என்பர்களுக்கு ராகு சுக்கிரன் சேர்க்க அதிர்ஷ்டம் அளிக்குன்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.